ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா குருமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. அதை 2 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதையும் நம்ம இந்த சப்ஜிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சிம்மிலேயே வச்சு வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ சிம்மிலேயே வச்சு நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வேகும் போதே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ராஜ்மா வேக வைக்கும்போதே அந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப சத்து மிகுந்தது இது. நார்மல் ஒயிட் கொண்டக்கடலைக்கு பதில் இந்த மாதிரி ராஜ்மா ஆட் பண்ணி இந்த மாதிரி பூரிக்கெலாம் சப்ஜி மாதிரி செய்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி அந்த வெங்காய விழுது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வேக வச்ச அந்த ராஜ்மாவும் அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை. இதுவே கொஞ்சம் திக்கனிங்காக இருக்கும். அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் வேணுங்கிறவங்க அரைச்சி ஊற்றிக்கலாம். உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக வேண்டி நான் சன்னா மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. அப்போ தான் அந்த சோலை மசாலாவோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மசாலா போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ராஜ்மா குருமாவை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.